மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம காவேரிக்கு விஜய் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் நெறைய நேரம் பேசிக்கிட்டே வாக்குல, அப்படியே காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்பளம்லாம் ரெடி பண்ணணும். அப்பளம் ரெடி பண்றதுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமி கிட்ட தான் கேட்கணும். ஆனா இந்த நிலைமையில போய் கேட்டோம்னா, மாமி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம காவேரி சொல்ல, அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, "நான் மாமி கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் 2 பேரும் ரொமான்ஸா நெறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே மாமி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "ஏன்டி அம்மா, என்கிட்ட கேட்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "தாராளமா உங்க அப்பளத்த போட்டுக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கங்க. வேணும்னா பக்கத்து ரூமு, அதாவது நம்ம விஜய் தம்பி இருந்த ரூமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே கோவத்துல இருந்தாங்க. வீட்ட காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்படி மனசு மாறி வந்து பேசுறாங்களே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ, எப்படி இப்படி திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல, இல்ல. நானும் யோசிச்சு பார்த்தேன். நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. ஸோ, உங்களோட கஷ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுனா தானே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுனேன், அப்படி பண்ணுனேன் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் காவேரிய தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு வந்து, "நீயே என்கிட்ட வந்து கேட்டுருக்க வேண்டியது தானே! எதுக்கு விஜய் தம்பியெல்லாம் விட்டு பேச சொல்ற? அதுவும் நல்லது தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தாராளமா யூஸ் பண்ணிக்க. இன்னும் வேற ஏதாச்சும் உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு." அப்படின்னு காவேரி கிட்ட மாமி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கங்காவ அழைச்சுக்கிட்டு செக்கப்புக்காக நம்ம குமரன் கிளம்புறாப்புல. காவேரி நம்மளும் தானே செக்கப் போகணும். நம்ம வீட்டுக்காரரோட போகணுமே! அங்க போனா வீட்டுக்காரர கேட்பாங்களே! அப்படின்னு மனசுக்குள்ளாரயே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி, நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு பொய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.